இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நேரலை நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த பெனியல் டிவி ஆனது பல செட்டப் பாக்ஸ் மூலமாக ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. எஸ்சிவி, ஏஎம்என், ஜிடிபிஎல், விகே, டிஏசி, அரிஸ்ட்ரோ, டிஜிட்டல் போன்ற பல நெட்வொர்க்கில் செட்டப் பாக்ஸ் மூலமாக ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இதை கண்டுகளித்து வருகிறீர்கள். நாம் தொடர்ந்து இந்த எல்லா செட்டப் பாக்ஸ் மூலமாகவும் தடையில்லாமல் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட மட்டுமல்ல, இந்த பெனியல் சர்ச் டிவி மூலமாக இன்னும் புதிய புதிய நிகழ்ச்சிகள் வெளிவர மட்டுமல்ல, இந்த ஊழியத்து நிமித்தமாக அநேக ஆத்துமாக்கள், ஆயிரம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப குறிப்புக்கு நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் டேவிட்சன் அவர்கள், தேவ ஊழியர் டேவிட்சன் அவர்கள் வந்து நம்ம மத்தியிலே ஜெபிக்க போகிறார்கள். இந்த தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக அவர்களோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உபாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த பெனியல் டிவி ஆண்டவரே, நற்செய்தி அறிவிப்பதற்காக நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. அநேக சேனல்கள் வழியாக ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே சென்று உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய நற்செய்தி வசனங்கள் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. உம்முடைய நாமத்தை உயர்த்தப்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஆண்டவரே இதன் மூலமாக ஆண்டவரே ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னும் ஆண்டவரே, இந்த டிவிக்காக உங்க பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது. ஒளிபரப்புவதற்கு எந்த தடைகளும் இருக்கக்கூடாது. இதை பார்க்கிற ஜனங்களுக்கு எந்த தடைகளும் இருக்கக்கூடாது. எல்லா தடைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்ப அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். எல்லாம் அப்புறப்பட்டு போவதாக. இதற்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா வான்வெளியில் உள்ள பொல்லாதாவிகளின் சேனைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அப்புறப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, இன்னும் இந்த பகுதியிலிருந்து கிரியை செய்கிற இருளின் ஆதிக்கங்கள், அந்தகார சக்தியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்பட்டு போவதாக. தகப்பனே, இன்னும் மனுஷிக வல்லமைகள், வன் கண்கள், பொறாமையின் கண்கள், எரிச்சலின் கண்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நிர்மலமாவதாக. அதன் வல்லமைகள் நிர்மலமாவதாக. ஆண்டவரே, நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த தரிசனத்தை பெற்ற இந்த டிவி ஆண்டவரே இன்னும் மென்மேலும் ஆண்டவரே வளர்ந்து பெருகணும். அநேக சேனல்கள்ல உலகம் முழுவதுமாக ஒளிபரப்பப்பட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனுடைய உயர்வை தடுப்பதற்கு ஆண்டவரே எந்த சத்துருவினுடைய கிரியைகளும் ஆண்டவரே செய்ய முடியாது. தகப்பனீர் ஆளுகை செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, டிவியை நடத்தி கொண்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, அவளுக்கு இன்னும் நல்ல ஞானத்தை என் தேவன் கொடுப்பீராக. இன்னும் புதிய புதிய நிகழ்ச்சிகளை தயாரிப்பதற்கு ஏற்ற ஞானம் ஆண்டவரே, இன்னும் அப்பா நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு ஏற்ற ஞானம் என் தேவன் பரத்திலிருந்து உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ சித்தம், தேவ திட்டம் இந்த ஆண்டவரே டிவி மூலமாக ஆண்டவரே செயல்படுத்த போகும்படியாக தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அப்பா எல்லா தேவைகள் உண்டு, எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. இன்னும் ஆண்டவரே புதிய புதிய உபகரணங்கள் வாங்குவதற்கும் என் தேவன் கிருபை செய்வீராக. தகப்பனே, எல்லா தடைகளை மாற்றி என் தேவன் இதை வளர்ச்சி பாதையில கொண்டு போகிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஊழியத்திலேயும் இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து செய்கிற அருமையான சகோதரர் தேவராஜ் அவர்களுக்காக, அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு, ஞானம், கிருபைகளை, நல்ல உடல் பல ஆரோக்கியத்தை கொடுத்து அவருடைய வாழ்விலே கர்த்தர் கொடுத்த இந்த தரிசனத்தை இன்னும் தீவிரமாய் நிறைவேற்ற ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை தரும்படியாக, மாத்திரமல்ல
அவர்களுடைய வாழ்விலே தேவையற்ற வழக்குகள், இந்த ஊழியத்தின் நிமித்தமாக இந்த சுவிசேஷ பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிற உமது அடியாருடைய கரத்திலே ஊழியத்துக்கு விரோதமாக தேவையில்லாத வழக்குகளை சாத்தான் கொண்டு வந்து மன உளைச்சலை கொண்டு வருகிற இவ்விதமான எல்லா கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும்படியாக, அருமையான சகோதரருக்கு விரோதமாக, ஊழியத்திற்கு விரோதமாக, இந்த தொலைக்காட்சி ஊழியங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லா வஞ்சனையான கிரியைகள், எல்லா வஞ்சிக்கிற ஆவிகள், அந்தகார கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும்படி ஆண்டவருடைய ஊழியத்தை இன்னும் தைரியமாய் செய்வதற்கு வேண்டிய ஞானம், கிருபை, பலனை கர்த்தர் கொடுத்து அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே அருமையான தேவ ஊழியர் திரு அன்னத்துரையை வந்து ஜெபிக்க போறாங்க. அவங்களோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகத்தில் 35ஆம் அதிகாரத்தில், கர்த்தாவே என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகின்றவர்களோடு யுத்தம் பண்ணும், நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு நீர் சொல்லும். கர்த்தாவே என் ராஜாவே என் ரட்சிப்பாகிய என் ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, காருணிய தெய்வமே, நாங்கள் இந்த பகல் வேளையில் இந்த பெனியல் டிவியில் உள்ள விழா இந்த இடத்துல வந்து ஆபீஸில் வந்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பா. இந்த பெனியல் டிவியை நடத்துகின்ற உம்முடைய தாசனை கர்த்தராகிய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட பெரிய தரிசனத்தை கொடுத்ததற்காக, உம்முடைய வேத வசனங்களை உலகமெங்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஞானத்தை, ஒரு அறிவை, புத்தியை கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இந்த டிவியை நடத்துகின்ற ஐயாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கிற அம்புக்கும், இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும், மத்தியாலத்தில் பாழாக்குகிற சங்கரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வருகிற பலனை காண்பா என்ற அந்த வேத வார்த்தையின்படி உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன்னதமான தேவனாகிய கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பையும் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகம் மகிழ வேண்டும் என்கின்ற தாகத்தோடு வாஞ்சையோடு அப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய தாசனையும் அவங்க குடும்பங்களையும் இந்த பணிகளையும் இன்னும் நீர் சிறந்திருக்க செய்வீராக, உயர்ந்திருக்க செய்வீராக, உன்னத நிலைக்கு வரும்படியாக உம்முடைய பரிசுத்த கரத்திற்குள்ளே, ஓங்கிய புயத்திற்குள்ளே கொடுக்கிறோம் அப்பா. அவர்களை நீர் ஆசீர்வதியும், இன்னும் உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஒரு பிரதான நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டு நாம் ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதத்தில் ஒரே ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பதாக வைத்துவிட்டு நான் அப்படியாக அதில் ஒரு 3 காரியத்தை நாம் தியானித்து சுருக்கமாய் கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கிறது, அந்த சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு ஒரு பெரிய அழிவு ஆகவே அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அங்கு 3 காரியம் பிரத்யட்சமாய் சொல்லப்படுகிறது. 1, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. 2வது, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. 3வது சொல்லப்பட்டிருக்கிற, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. நல்லா கவனிக்கணும். அந்த 3 காரியங்கள், ஒரு பெரிய ஆபத்து சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு வரப்போகிறது. ஆகவே லோத்து மீது கர்த்தர் தயவு பாராட்டி ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறார். 1, நீ அழியாதபடிக்கு நீ தப்ப வேண்டுமென்றால், இந்த ஆபத்திலிருந்து உன்னை தப்பித்து கொள்ள வேண்டுமென்றால் 1, பின்னிட்டு பாராதே. 2வது, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே. 3வது சொல்லுகிறார், நீ உன் ஜீவன் தப்ப வேண்டுமென்றால் மலைக்கு ஓடிப்போ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 3 காரியத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, பின்னிட்டு பாராதே என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை ஓட்ட பந்தயத்தில் நம்ம பார்த்துருப்போம்,
சில பேர் ஓடி இருப்பீங்க. இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் முன்னால் பார்த்து ஓடிட்டு தான் இருக்குமே தவிர பின்னால் பார்த்தா என்ன ஆயிரும், ஒன்று ட்ராக்கு மாறிடுவான், இல்லைன்னா கீழே விழுந்துருவான். இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு கர்த்தர் ஒரு ஓட்டப்பந்தயத்தை வைத்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்னா பின்னிட்டு பார்க்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 சொல்லுகிறார், சகோதரரே ஒன்று செய்கிறேன், முன்னானவைகளை நாடி பின்னானவைகளை மறந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் என்ன செய்கிறேன், ஓடுகிறேன் அல்லது தொடர்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அப்போ நல்லா கவனிங்க, நம்ம கடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த பிரச்சனைகள், கடந்து வந்த சில பாவங்களை திரும்பி பார்க்கக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற லக்கை மறந்து, நோக்கத்தை மறந்து, திட்டத்தை மறந்து, தேவன் நம்ம அழைத்த அழைப்பை மறந்து பின்னிட்டு பார்க்கிற அநேகருடைய வாழ்க்கை. அதான் வேதம் சொல்லுகிற, பின்னிட்டு பாராதே. லோத்துடைய மனைவி பின்னிட்டு பார்த்ததுனால அவள் அங்கே உப்பு தூணாய் இன்றைக்கு வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறாள். அப்போ நல்லா கவனிங்க, பின்னிட்டு பார்க்கிற சம்பவம் எதை குறிக்கிறது என்றால் பழைய பாவத்தையே தொடர்கிற அந்த பாவத்தை இன்றைக்கு அநேகர் என்ன செய்யும், சில பழைய கசப்புகள், பழைய கோபங்கள், பழைய வைராக்கியங்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள், சில மன்னிச்சிருவோம் ஆனால் மறக்கவே மாட்டோம். மன்னிச்சிருவோம், மன்னிச்சிட்டாங்க நீங்கள் செஞ்ச பாவத்தில் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவோம், ஆனால் மறக்க மாட்டோம். திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது ஏன்னா ஒன்றை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், மறக்கலை, பழைய காரியத்தையே யோசித்துட்டு இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. வேதம் சொல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதான. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 5:24 சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. சில மனிதர்கள் நம்ம ஐசியூ வார்டில் பார்ப்போம், அவங்க சாகவும் மாட்டாங்க, உயிரோடு இருக்கவும் மாட்டாங்க. சத்துட்டாலும் பிரச்சனை முடிஞ்சிடும், ஆனால் சாக மாட்டாங்க. அவ்வப்போது என்ன செய்யும், திடீர்னு எலும்பி உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கும், திரும்ப அப்படி என்ன செஞ்சுருவாங்க, ஒரு கோமா ஸ்டேஜி போயிடுவாங்க. சில பேருடைய ஆவிக்குறி வாழ்க்கையில் சில பிரச்சனை வரும்போது தான் தெரியும் பழைய சுபாவங்கள், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட சுபாவங்கள் எழும்புகிறது. அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாயிடுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். 2 பேரும் அந்த பக்கமாக போகிறாங்க. 2 பேரும் இயேசுவை பார்த்து தன்னுடைய தலைகளை துளுக்கி கொண்டு அவரை பார்த்து சொல்கிறாங்க, நீ தேவனுடைய குமாரனால் சிலுவை விட்டு இறங்கி வா, அப்போ நாங்கள் உண்மை என்ன செய்வோம், விசுவாசிப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்யலை, இறங்கி வந்தாரா, இறங்கி வரல. அவரால் முடியும், இறங்கி வரல. ஏன்னா அவர் ஜனங்களுடைய பாவங்களுக்காக நமக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டாயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது பழைய சுபாவம் என்ன செஞ்சிருது, எழும்பிடுது. நம்மளும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறோம், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என் ஆவி ஆத்மா தர்றேன், சரீரத்தை தர்றேன்னு சொல்கிறோம். ராத்திரி சிலுவையில் அறையப்படுகிறோம், காலையில் என்ன செஞ்சிடும், சிலுவை விட்டு இறங்கிடுறோம். சில பிரச்சனை சந்திக்கும் போது நான் யார் தெரியுமா, என் கோத்திரம் என்ன, குலம் என்ன அப்படின்னு சொல்லி சிலுவை விட்டு இறங்கிடுறோம். திரும்ப ராத்திரி சிலுவையில் அறையப்படுறோம். அப்படின்னா இன்னும் கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன செய்யலை, சாகலை, நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறோம். பழைய மனுஷன் எப்படி இருக்கிறான், உயிரோடு தான் இருக்கிறான். அதை ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு முனிவர் ஒரு எலி ஒன்று வளர்த்தார். அந்த எலி ஒரு நாள் பயந்து ஓடி முனிவர்கிட்ட சொல்லிச்சு, மூச்சு வாங்கி நின்றுச்சு. உடனே முனிவர் கேட்டார், என்னப்பா இவ்வளோ பதட்டத்தோடு ஓடி வர்றியான்னு கேட்கும்போது சொன்னார், என்ன ஒரு பூனை ஒன்று துரத்துது, இந்த பூனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, என்னை தயவு செய்து பூனையை மாற்றிருங்க அப்படின்னோடனே முனிவர் சொன்னார், சரி நீ பூனையாக போ அப்படின்ட்டார். இப்போ ஒரே சந்தோஷம், இனிமேல் நம்ம பூனைக்கு பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் திரும்பவும் அப்படியே மூச்சு இறைக்க ஓடி வந்தது. அப்போ கேட்டார், இப்போ உனக்கு என்னப்பா பிரச்சனைனா, என்னைய ஒரு நாய் ஒன்று துரத்துது அப்படின்னு. இப்போ என்ன செய்யணும், என்னை நாயம்மா, சரி நாயப்பான்ட்டார். இப்படி ஒவ்வொரு மிருகமாக போய் போய் கடைசியில் அவர் சொன்னார், காட்டுக்கே ராஜா சிங்கம், நீ சிங்கமாக பேர், என்னை தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லி சிங்கமாக மாற்றி விட்டார். இப்போ அதுக்கு ஒரே சந்தோஷம்,
அப்படியே நெஞ்சை நிமித்தி கொண்டு அப்படியே நடந்துட்டு வரும் பொழுது தூரத்தில் ஒரு பூனை ஒன்று அதை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இவருக்கு பயங்கர அந்த சிங்கத்துக்கு கை காலில் நடுக்கம் உண்டாகி திரும்ப ஓடி வந்து முனிவர்கிட்ட நிற்கி, இப்போ என்னப்பா உனக்கு பிரச்சனை? நான் தான் உன்னை சிங்கமாக மாற்றிட்டேனே, காட்டுக்கே நீ தானே ராஜா அப்படின்னா. இல்லை இல்லை, ஒரு பூனை என்ன செஞ்சிட்ருக்கு, முறைச்சி பார்த்துட்ருக்கு அப்படின்னா. அப்போ அவர் சொன்னாரா, நீ உருவத்தில் சிங்கமாக இருக்க, உள்ளத்தில் நீ இன்னும் யார் தான், எலியாக தான் இருக்கா அப்படின்னார். யோசித்து பாருங்க, நம்ம வெளி வாழ்க்கை சில நேரங்களில் மாறிட்டு எல்லாம் நகையெல்லாம் கலத்திட்டோம், ஆனால் பகையை இன்னும் நினைச்சல கலத்தலை. வெளி தோற்றத்தில் மாறிவிட்டோம், ஆனால் உள்ளத்தில் இன்னும் சில கசப்புகள், சில கோபங்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள் இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் பவுல் சொல்லுகிறார், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, பழைய சுபாவத்தை என்ன செஞ்சிருங்க, மறந்துருங்க. பழைய குணாதிசயங்களை மறந்துருங்க. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல புதிதாக்கப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ள நம்ம வரும்போது தான் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த பரம கானானுக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். முதலாவது சொல்லப்பட்டிருக்கு, பின்னிட்டு பாராதே. ரெண்டாவது பாருங்க, அதே 19-17 வாசிக்கிறோம், இந்த சமபூமி எங்கும் நில்லாத. பின்னால திரும்பினாலும் உனக்கு ஆபத்து. ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, இந்த சமபூமி எங்கும் நில்லாத. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாத, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 12:1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதுங்க. அப்போ கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்கள் லேவியராம 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எதை குறிக்கிறது என்றால், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. இயேசுவை போல வாழும்படியாய் இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், இந்த உலகத்தின் மக்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், அவரை போல மாறுவதற்காய் நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். மற்ற ஜனங்களை விட்டு, மற்றவங்களை போல இன்றைக்கு அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகத்துக்கு ஒத்த வேஷங்கள், ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கும் பொழுது ஆவிக்குரியவங்களை போல இருப்பாங்க. சபைக்கு வந்தால் பக்திமானாக இருப்பாங்க. திங்கக்கிழமை போனால் உலகத்தின் மனிதர்களை போல பேசுகிறதும் உலகத்தின் மனிதர்களை போல நடந்து கொள்வதும் உலகத்திற்கு ஒத்த வேஷம். இதை தான் ஆண்டவர் வெறுக்கிறார். இதை தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறேன், நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். பாவம், பாவத்தோடு சில ஐக்கியங்கள். எப்ராஹிம் குறித்து ஓசியாவில் வாசிக்கிறோம், எப்ராஹிம் நான் எப்படி மறப்பேன், அவனை கரம் பிடித்து நடக்க பழக்கினேன், இப்படிலாம் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அதுவெல்லாம் முதல் அதிகாரங்களில் சில பிற்பகுதியில் வரும் பொழுது எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். அந்நியர் அவனுடைய பலத்தை தின்றார்கள், அதை அவன் அறியாதிருந்தான். எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா ஒரு பக்கம் என்ன இருக்கு, வெந்திருக்கு, இன்னொரு பக்கம் என்ன செய்யல, வேகலை. ஒரு பக்கம் ஆவிக்குரியவன் தான், ஒரு பக்கம் பரிசுத்தவன் தான், ஒரு பக்கம் பக்தி உள்ளவன் தான். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கிறது பாருங்க, அந்த பக்கத்தில் உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் இருக்கிறது, உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் இருக்கிறது. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்தினுடைய சடங்காச்சாரத்தில் கர்த்தருடைய ஒரு பக்கம் ஆவிக்குரியவங்களாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்படி இருக்கிறாங்க என்றால் உலகம் அவருக்குள்ளே கலந்து இருக்கிறது. என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தேன், அந்த பொண்ணுடைய அப்பாட்ட பேசினேன். அப்போ அவருக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சு, ஓகேன்னாரு. உங்கள் பையன் மூத்த பையனா இல்லை பொண்ணு மூத்ததான்னு கேட்டாங்க. பையன்தான் மூத்தவன். ஐயோ, என் பொண்ணு மூத்தது, மூத்த பையனுக்கும் மூத்த பொண்ணுக்கும் என்ன செய்யக்கூடாது, கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நான் சொன்னேன், நீ எனக்கு பொண்ணு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சு நரகத்து போயிடாதீங்க, இதெல்லாம் பார்க்காதீங்க.
இது பார்க்கிறதே பெரிய பாவம். இப்படிப்பட்ட காரியத்தை பார்க்காதீங்க. உலகத்தின் மனிதர் போல பார்க்காதீங்க. பொண்ணு தரலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி பைபிளை வாசிங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஏன்னா ஒரு பக்கம் நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை போல இருந்தாலும், பக்தி உள்ளவர்களாய் காணப்பட்டாலும், இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? உலகம், உலகத்தினுடைய காரியங்கள். அதனால தான் ஒரே முகூர்த்தத்தை, இப்போ 3ஆம் தேதி எனக்கு ஒரு 10 கார்டாவது வந்திருக்கும், கல்யாண கார்டு. 3ஆம் தேதி யோசித்து பாருங்க. யாராவது செவ்வாய்க்கிழமை வைக்கிறாங்களா? எந்த கிறிஸ்தவனாக செவ்வாய்க்கிழமை திருமணம் வைக்கிறாங்க? வைக்க மாட்டாங்க. 3ஆம் தேதி நிறைய கார்டு வந்து கிடக்கு. அப்போ யோசித்து பாருங்க, எல்லாரும் போல இந்த உலகத்தின் மக்களை போல பார்த்துட்டு மேலே ஒரு அழகாக ஒரு வசனம் எழுதுவாங்க. இந்த காரியம் யாரால் வந்தது சொல்லுங்க? கர்த்தரால் வந்ததான். அவர் தான் சொன்னாரா, எப்பா நல்ல நாளை பார்த்து வை, முகூர்த்த நாளை பார்த்து வை, நல்ல நேரத்தை பார்த்து வை, செவ்வாய்க்கிழமை தலையில் நின்னாலும் வச்சிடாத, இப்படிலாம் சொல்லவே இல்லை. ஆனால் நாமளே ஒரு காரியத்தை செய்துவிட்டு உலகத்தின் மனிதர்களை போல எல்லாம் செய்துவிட்டு அழகாக போட்டுருவாங்க. இந்த காரியம் யாரால் வந்தது? கர்த்தரால். அதை தான் சொல்கிறாரு, சமபூமியில் நின்னாலும் உனக்கு என்னது? என்ன எதிர்பார்க்கிறது என்றால், நாம் மேலானவைகளை நாட வேண்டும். ஏசாயா 45:22 சொல்லுகிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர். எங்க அடைக்கலம் நமக்கு? எங்க பாதுகாப்பு? எங்க ரட்சிப்பு? ஐயா, ஜீவன் தப்ப வேண்டுமென்றால், ஆபத்தில் தன்னை காத்து கொள்ள வேண்டுமென்றால், நாம் தேவனை நோக்கி ஓடுகிறவர்களாய், கிறிஸ்துவின் கல்வாரியை பார்க்கிறவர்களாய், அங்கதான் நமக்கு அடைக்கலம், அங்கதான் மீட்பு, அங்கதான் ரட்சிப்பு. அதை நோக்கி பாருங்கள் என்று கொலோசியரில் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவையே நோக்கி பாருங்கள், கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்ம குடியிருப்பு எங்கெங்க? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கு கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம் சொல்றார். 19ஆம் வசனத்தில் இந்த உலகத்தின் மக்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அவருடைய தேவன் வயிறு, வெந்ததை திங்கணும், விதி வந்தா சாகணும். அவங்களுக்கு தேவன் வயிறு. ஒரு ஜான் வயிற்றுக்கு தானையா எல்லாம் ஓடுறோம் அப்படி சொல்றாங்க. நம்ம அப்படி அல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. அங்கிருந்து கர்த்தராய் கிறிஸ்து இரட்சகர் வர நினைச்சுக்கிறோம், எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம், வேலைக்காக, சுகத்துக்காக, அற்புதத்துக்காக, பணத்துக்காக, பதவிக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருப்பீர்களானால் மறுமையில் எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். எல்லாரை விட இயேசுவுக்கு இந்த உலகத்தில் நித்திய ஜீவனுக்காய் பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் தான் பாக்கியவான்கள். உலகத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக, உலகத்தினுடைய மேன்மைக்காக, உலகத்துக்காக ஓடுவோம் என்றால் எல்லாரை விட வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யாருன்னா பரிதபிக்கப்பட்டவர்கள், பரிதபிக்கப்பட்டவர்கள். அப்போ மூன்றாவது, நாம் தப்பித்து கொள்ள வேண்டும், ஆபத்திலிருந்து விலக்கி கொள்ள வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, உன் ஜீவன் தப்ப மலைக்கு என்னச்சை ஓடிப்போ. கிறிஸ்து நமக்காக கல்வாரியிலே அடிக்கப்பட்டவராய், ரத்தம் சிந்தப்பட்டவராய், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று அவர் தம்முடைய கரங்களை நீட்டி நம்மை அன்போடு அழைக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி ஓடும் பொழுது நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இயேசுவுக்காய் இந்த உலகத்தில் வாழ்வோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். எல்லா கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கேட்ட வார்த்தையின்படி இந்த உலகத்தினுடைய ஆபத்திற்கும் உலகத்தினுடைய பாவத்திற்கும் உங்களை தப்பித்து கொள்வதற்கு பின்னிட்டு பாராதீர்கள், சமபூமியில் நில்லாதீர்கள், மலைக்கு ஓடிப்போங்கள், கல்வாரை நோக்கி பாருங்கள். எல்லா கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் ஆண்டவரே. பின்னிட்டு பார்க்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாப்பா, சமபூமியில் நிற்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். மலைக்கு ஓடி போக, கல்வாரை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் எல்லா ஆபத்திலிருந்து காத்துக்கொள்வதற்கு அப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். ஹல்லேலூயா.
பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பம் முதற்கொண்டு இதுவரைக்கும் இருந்த உங்களுக்காக ஒரு விஷயம் நான் ஜெபிக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் பிரச்சனையோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் இப்பொழுதே நீங்களும் ஜெபிங்கள். இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த கல்வாரியை நோக்கி பாருங்கள். இன்றைக்கும் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கல்வாரியை நோக்கி பாருங்கள். அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன், இவ்வளவு பலவீனத்தில் இருக்கிறேன், இந்த வியாதியின் பலவீனங்கள் என்னை தாக்குகிறது. ஆண்டவரே எங்களுக்கு எல்லா பக்கமும் நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று இயேசுவை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு அவர் கட்டாயம் அற்புதம் செய்வார். உங்களுக்காக இங்கே இருக்கிற எல்லா ஊழியர்கள் இணைந்து நாங்கள் ஜெபிப்போம். நீங்களும் ஜெபிங்கள். கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோப்பா. இந்த நல்ல நாளுக்காய் இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெனியல் சர்ச் டிவி நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஊழியர்களாக இணைந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அவருடைய பிரச்சனைகள் மாறட்டும், அவருடைய கண்ணீர்கள் மாறட்டும், அவருடைய வியாதிகள் மாறுவதாக, அவருடைய பலவீனங்கள் மாறுவதாக, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, திருமண தடைகள் விலகுவதாக, கர்ப்பத்தின் கனி உண்டாவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தினால என்னென்ன பிரச்சனையோடு தேவையோடு கண்ணீரோடு ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதென்று சொல்லுகிறீர். ஆமெனப்பா. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், கர்த்தர் என் வியாதியை சுகமாக்குவார், எனக்கு ஒரு நன்மை உண்டாகும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் கெட்ட சொப்பனங்கள் வந்து பயமுறுத்துகிற பொல்லாத ஆவிகள் குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ள இறங்கட்டும் ஆண்டவரே. தனிப்பட்ட நபருக்குள்ள இறங்குவதாக. விடுதலை உண்டாகட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. நிச்சயமாய் உன்னை விடுவிப்பேன் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாருடைய கரத்தில் தருகிறோப்பா. எங்கெல்லாம் கடந்து செல்கிறோம் அத்தனை மக்களை நீர் ஆசீர்வதி. கரங்களை தாழ்த்துகிற அர்ப்பணிக்கிறோம், போடுகிறோம். உமக்கு மகிமையுண்டாகட்டும். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இதுவரை பொறுமையோடு நேரலை பார்த்து உங்களை எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து